ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சூப்பராக ஒரு முட்டை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எப்பவுமே தக்காளியை கட் பண்ணி போட்டு செய்வேன். இன்றைக்கி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலான்ட்டு நல்லா 5 தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு திக்காக ஆன பிறகு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டுருந்தாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வெந்திருக்கும். அதை அப்படியே திருப்பி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி போட்டு இறக்கிட்டுனா சூப்பரான முட்டை சட்னி ரெடி ஆகிடும். முட்டை சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலுக்குன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு டீயை போட்டு குடித்தேன். என்னவோ தெரியல, கொஞ்ச நாளாக இந்த வெள்ளத்தில் டீ போட்டு குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளத்தில் தான் டீ போட்டு குடித்தேன். டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.